தமிழகத்தில் புதிய ஆட்சி பொறுப்பேற்று ஒரு மாதம் நிறைவடைந்துள்ள நிலையில் அரசின் செயல்பாடுகள் குறித்த திருச்சி மாவட்ட மக்களின் கருத்துக்களை தற்போது கேட்கலாம். இந்த ஒரு மாதத்துல பாத்தீங்கன்னாக்கா தமிழகத்துல மிகப்பெரிய மாற்றங்கள் நடந்திருக்கு. குறிப்பா சொல்லணும்னாக்கா ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதியுடைய உறுப்பினராம் மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் அவர்கள் எம்எல்ஏவா இருக்கும் போதே முதலா அரசு மருத்துவமனையில் ஆய்வு மேற்கொண்டு அங்க நடந்த ஊழல் வெட்ட வெளிச்சமாக்குனதோட அதுக்கு காரணமாக இருந்த அந்த பர்சனை சஸ்பெண்ட் பண்ணாரு. அது மட்டும் இல்லாம துறை ரீதியா நடவடிக்கை எடுத்தார். அதே போல மற்ற அமைச்சர்களை எடுத்துக்கிட்டாக்கா குவாரிகளை ஆய்வு செய்யறது, குவாரிகளை ஆய்வு செய்து அதுல உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறது, மதுபான கடைகளை ஆய்வு செய்யறது, இதே மாதிரி அதிரடியான விஷயங்கள்ல எல்லாருமே ஈடுபட்டு இருக்கிறாங்க. ஒரு மாசத்துலயே இவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பா அடுத்த 5 வருடங்கள்ல தமிழ்நாடு புத்துயிர் பெறுங்கிறது என்னுடைய நம்பிக்கை. மாற்றம் வேணும்னு கேட்டு நம்ம தமிழக மக்களை ஒரு மிகப்பெரிய மாற்றத்துல விட்டுருக்காங்க. அது என்ன மாற்றம்னா, அரசு எப்படி நடத்தணும்னு தெரியாம அதிமுகல இருந்து பழைய அமைச்சர்களை விலைக்கு வாங்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. அவங்கள வச்சு ஒரு ஆட்சி நடத்தணும்னு நினைக்கிறாங்க போல, மாற்றம் வரும்னு நினைக்கிறாங்க போல. ஒரு தூய ஆட்சின்னு சொன்னாங்க, ஆனா அந்த ஆட்சி அவ்வளவு ஒரு தூயமா இல்லை. வடநாட்டில் நடக்கிறத விட ஒரு கேவலமா நடந்துகிட்டு இருக்கு. சட்டம் ஒழுங்கு ரொம்ப மோசமா தான் இருக்கு. ஓரளவுக்கு சிறப்பாக பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் சிறப்பாக பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்குறோம். இதுக்கு முன்னாடி இருந்தது இந்த கஞ்சா அது இது நிறையா விஷயங்கள் இருந்துச்சு. இப்போதான் காவல்துறைக்கு சரியான ஒழுங்கு நடவடிக்கை கொடுத்து சரியாக பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் மேல் நான் சரி பண்ணுவாங்கன்னு தோணுது. மேக்ஸிமம் அவரெல்லாம் என்ன பண்ண முடியுமோ அந்த ஒரு மாசத்துக்குள்ள எல்லாம் சிறப்பாக பண்ணியிருக்காங்க. இன்னும் பண்ணுவாங்கன்னு நம்புறோம். பார்த்தீங்கன்னா ஒரு மாத காலத்தில் அவர் செஞ்ச பணி என்னன்னு பார்த்தா 0 தான் என்னை பொறுத்த வரையும். இதுவரையும் பார்த்தீங்கன்னா சட்ட ஒழுங்கு சரியில்லை. எங்கே பார்த்தாலும் அடிதடி, பாலியல் பிரச்சனைகள், கஞ்சா பிரச்சனைகள் இந்த மாதிரி ஓடிட்டு இருக்கு. உடனடியாக முதலமைச்சர் கவனம் செலுத்தணும். இது ஒரு மாத காலன்றது பெரிய குறுகிய காலம் நினைச்சிடக்கூடாது. இந்த ஒரு மாத காலத்துல என்னென்ன பிரச்சனைகள் நடந்திருக்குன்னு அவர் உடனடியாக ஆலோசனை பண்ணணும். ஆட்சி சூப்பரா இருக்குது. இன்னும் போதான் நல்லா தெளிவா வரும். அது இன்னும் அவங்க டைம் கொடுக்கணும். இப்போ இந்த அளவுக்கு பரவாயில்ல. முன்னாடியே உள்ள ஆட்சியை விட ரொம்ப எவ்வளோ தேவலாம். அது முன்னாடி ரொம்ப அராஜகம். இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு பயந்து இருக்காங்க. இப்போ எவ்வளோ தேவலாம் ஓரளவுக்கு. சட்டம் ஒழுங்கு பரவாயில்ல. முன்னாடிக்கு இப்போ ரொம்ப பரவாயில்ல. முன்னாடி ரொம்ப அராஜகங்கள் ஓவரா இருந்தது. அதாவது ஒரு இடத்துக்கு போக கூட பயமா இருந்தது. ஒரு சில தப்பு நடக்குது. அந்த தப்பையே ஒரு சரி பண்ணுவாருங்க நம்பிக்கை இருக்கு.